ஓம் சரவணபவ. வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம். அப்படிப்பட்ட வெற்றிலையை கொண்டு நாம் விரும்பும் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றும் போது, வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நாம் அந்த தெய்வத்தின் அருள் கடாட்சத்தினை பெறலாம். இது அனைவரும் அறிந்தது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றுகின்றோம். ஏனென்றால் செவ்வாய்க்கிழமைக்கு முருகனுக்கு உகந்த நாளாகும். எனவே செவ்வாய்க்கிழமையில் ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபமானது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் என்பதில் ஐயம் இல்லை. அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய அந்த வெற்றிலை தீபமானது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு கட்டுவது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து முருகன் அருளால் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி வீடு கட்டுவதற்கோ, ஒரு நிலத்தை வாங்குவதற்கோ, ஒரு இடத்தை விற்பதற்கோ நமக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் வெற்றிலை தீபம், செவ்வாய்க்கிழமையில் ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபம் பலனளிக்கிறது. ஆனால் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றும் பொழுது நாம் செய்யக்கூடாத ஒன்று உண்டு. அதாவது வெற்றிலை தீபம் அதை ஏற்றுவதே நீங்கள் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைத்து சிறிது நேரம் அந்த வெற்றிலை தீபம் நன்றாக எரிய விட வேண்டும். அந்த வெற்றிலை தீபத்தில் இட்டிருக்கக்கூடிய அந்த காம்புகள் சூடாகி வரும், அந்த வெற்றிலைகள் சூடாகி வரும். அதுவரை நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய பாடலை படித்து நீங்கள் அந்த தீபத்தை எரிய விட வேண்டும். நீங்கள் சிறிது நேரம் ஆன பிறகு அதனுடைய வாசம் அந்த காற்றில் கலக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் ஆழ் மனதில் உள்ள பிரார்த்தனையை நீங்கள் இறைவனிடம் தெரிவிக்கலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடாத ஒன்று என்னவென்றால், நீங்கள் அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் மனம் எதிர்மறையாக எதையுமே நினைக்கக்கூடாது. வீட்டில் ஒரு சண்டை, பிரச்சனை, இந்த மாதிரி மனசுல ஒரு துன்பம், கவலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சுமந்துக்கிட்டு நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் உள்ள அவைகள் அந்த பிரபஞ்சத்திற்கு கொண்டு சேர்த்து அவைகளை மீண்டும் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமைதிப்படுத்துங்கள். தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை கூறுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தீபம் ஏற்றி தீரத்தான் போகின்றது. அதை நாம் கவலையோடு, துன்பத்தோடு, எதிர்மறை எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கையோடு முதலில் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி அதன் பிறகு நீங்கள் அந்த தீபத்தினை ஏற்றி சிறிது நேரம் அந்த தீபம் ஏற்றி இறைவனுக்குரிய பாடல்களை படித்து முடித்த பின்பு நீங்கள் அந்த முருகனுக்குரிய அந்த பாடல்களை எல்லாம் படித்து முடித்த பின்பு நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை இறைவனிடம் அந்த தீபத்தினை பார்த்து அந்த தீபத்தினை அந்த முருகப்பெருமானே வந்திருப்பதாக எண்ணி நினைத்து மனதில் நினைத்து கொண்டு அதன் முன்பு சென்று உங்கள் ஆழ் மனதில் உள்ள விருப்பங்கள், வேண்டுதலை நீங்கள் முன்வைக்கலாம். எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நிச்சயம் பலன் கொடுக்கும். ஒரு சிலர் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணத்தோடு செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நேர்மறை எண்ணத்தோடு நீங்க செஞ்சு உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சாலும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. முருகன் அருளால உங்கள் அனைவருக்குமே அந்த நல்ல பாக்கியம் கிடைக்க வேண்டும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும். அப்படியே நாமளும் முருகப்பெருமானை வேண்டிக்கிறோம். எனவே வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடியவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு ஒத்தி போட்டு வைத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவது மிகவும் நல்லது. நன்றி.